BBA department, second semester, subject name Basics of Business and Business Environment. செகண்ட் யூனிட் வந்து எக்கனாமிக் என்வரான்மெண்ட். இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து தேர்டு டாப்பிக்கான எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், முக்கிய பொருளாதார வளங்கள் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் அண்டு டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்ப வளங்கள். இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து செகண்ட் யூனிட்டில் தேர்டு டாபிக். இதில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கான பொருளாதார வளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், இந்தியாவின் பொருளாதார வளங்கள் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டு நேச்சுரல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். அதாவது இந்தியாவோட பொருளாதார வளங்கள் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டு, அதாவது பரந்தளவிலாக, ப்ராட்லினா பரந்தளவிலாக அர்த்தம், பரந்தளவிலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. என்னவா வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு பகுதியும், இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு பகுதியும், டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்னு முப்பெரும் பகுதியாக வந்து இந்திய பொருளாதார வளங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது, பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அதில் முதலான ரிசோர்ஸஸ் என்ன? நேச்சுரல், இயற்கை வளங்கள், இயற்கை பொருளாதார வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்கள். இந்தியாவின் இயற்கை வளங்கள் என்னென்னு பார்த்தோம்னா 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லேண்ட் அண்டு வாட்டர், அதாவது நிலம் மற்றும் நீர். ஓகேங்களா? இந்தியா ஹேஸ் எ வேஸ்ட் அண்டு ஃபெர்டில் லேண்ட். வேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரந்த அப்படின்னு அர்த்தம். ஃபெர்டில் அப்படின்னா வளமான, லேண்ட்னா நிலம் தெரியும். இந்தியா ஹேஸ் அ வேஸ்ட் அண்ட் ஃபெர்டில் லேண்ட் அப்படின்னா இந்தியா வந்து பரந்த மற்றும் வளமான நிலத்தை கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். வித் அதனுடன் எ சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப், சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிடத்தக்க, போர்ஷன்னா பகுதி, அதனுடன் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பீயிங் அரேபிள், அரேபிள் அப்படின்னா விளைநிலம். ஓகேவா? பரந்த மற்றும் வளமான நிலத்தை கொண்டுள்ளது. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பெரும்பான்மையான பகுதி வந்து பீயிங் அரேபிள், விளைநிலமாக உள்ளது, அதாவது விவசாயம் பண்ணுற நிலையமாக உள்ளது அப்படின்றாங்க இந்தியாவில். இந்த கண்ட்ரி ஆல்சோ ஹேஸ் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் ரிவர்ஸ், அதாவது வந்து இந்த கண்ட்ரி, இந்திய நாடு வந்து ஆல்சோ ஹேஸ் அன் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் ரிவர்ஸ், நதிகளின் விரிவான வலையமைப்பை வந்து கொண்டுள்ளது. எக்ஸ்டென்சிவ்னா விரிவான, நெட்வொர்க்னா வலையமைப்பு. எதனுடைய விரிவான வலையமைப்புனா நதிகளின், ரிவர்ஸோட விரிவான வலையமைப்பை வந்து கொண்டுள்ளது இந்தியா அப்படின்றாங்க. விச் ப்ரொவைட், அந்த விரிவான வலையமைப்பு இருக்கு இல்லையா நதிகளோடது, அது வந்து என்ன வழங்குதுன்னா வாட்டர் ஃபார் இரிகேஷன், வாட்டர் ஃபார் நீரை வந்து வழங்குது. எதுக்கு வழங்குதுன்னா அந்த நதிகளோட வலையமைப்பு இரிகேஷன், பாசனத்துக்கு வந்து வழங்குது. அப்புறம் ட்ரிங்கிங், குடிநீராக அதான் கொடுக்குது. அண்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், தொழிற்சாலைகளுக்கு தேவை இருக்கும் இல்லையா, அந்த தேவைகளுக்கும் நீர் அதை தான் கொடுக்குது. எது கொடுக்குதுன்னா எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் ரிவர்ஸ் இந்தியாவோடது. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இந்தியாவோட பார்த்தா மினரல்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா கனிமங்கள் அப்படின்னு அர்த்தம், கனிம வளங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ரிச் இன் மினரல் ரிசோர்ஸ், அதாவது என்னென்னா இந்தியாவில் வந்து பல கனிம வளங்கள் வந்து ரிச், நிறைந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இன்க்ளூடிங் அந்த கனிம வளங்கள் இது எதனை உள்ளடக்கியதுன்னா அயன் ஒரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரும்புத்தாது, இரும்புத்தாது இருக்குது அந்த கனிமங்களில். பாக்சைட் இருக்குது, மாங்கனீஸ் இருக்குது, அண்டு காப்பர், காப்பர்னு தெரியுங்களா, தாமிரம், அது சிங்கு, துத்தநாகம், லெட் வந்து ஈயம்னு சொல்லுவாங்க, கோல்டு, தங்கம் இருக்குது, சில்வர், வெள்ளி, இத்தனை கனிமங்கள் வந்து நம்ம இந்தியா மண்ணில் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. த கண்ட்ரி இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல். இந்த கண்ட்ரி, இந்திய நாடானது ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா ஒரு குறிப்பிடத்தக்க ப்ரொடியூசர், உற்பத்தியாளராக, தயாரிப்பாளராக இருக்கின்றது. எதை தயாரிக்கிறார்கள்னா ஆஃப் கோல், நிலக்கரியை தயாரிக்கிறதாகவும், லைம் ஸ்டோன் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் உற்பத்தியாளராகவும், அண்டு டோலமைட் உற்பத்தியாளராகவும் இந்தியா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தயாரிப்பாளராக விளங்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த என்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜி ரிசோர்ஸ், எனர்ஜினா ஆற்றல், ரிசோர்ஸ்னால் வளங்கள், ஆற்றல் வளங்கள் இல்லை எரிசக்தி வளங்கள் இந்தியாவில் என்ன கிடைக்குன்னு பார்க்கணுமா. இந்தியா ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல், நேச்சுரல் கேஸ் அண்டு ஆயில். அதாவது என்ன, இந்தியா ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் ரிசர்வ்ஸ், அதாவது இந்திய நாடானது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ரிசர்வ்ஸ், இருப்பு வந்து வச்சிருக்கு. என்ன இருப்பு வச்சிருக்குன்னா கோல், நிலக்கரியும், நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு, இயற்கை வாயு, அண்டு ஆயில், எண்ணெய் வளங்கள், இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து இருப்பு வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டு த கண்ட்ரி இஸ் ஆல்சோ ப்ரொமோட்டிங் த யூஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ். அதாவது இந்த இந்திய நாடானது வந்து ப்ரொமோட்டிங், ஊக்குவிக்குது. என்ன ஊக்குவிக்குதுன்னா யூஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ரினியூவபிள்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து ஊக்குவிக்கிறது எதுனா இந்திய நாடு. அப்படி என்ன ரினியூவல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள், ரினியூவல் எனர்ஜினா சச் அஸ் சோலார், சூரிய சக்தி மற்றும் விண்டு பவர், காற்றாலை, அந்த மூலிமா வந்து எனர்ஜியை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் கொடுத்தது எல்லாமே செயற்கை கிடையாது, இயற்கை, நேச்சுரல்ஸ், இயற்கை வளங்கள். லேண்ட் அண்ட் வாட்டர், நமக்கு நல்ல நதியோட வலையமைப்பு இருக்குது. லேண்டு நல்லா வந்து விவசாய நிலங்கள் வந்து நிறையா இருக்குது, அது மூலிமா நம்ம விவசாயத்தை பிரிக்கலாம். தண்ணி வசதி இருக்குது, அது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும், குடிநீருக்கும், பாசனத்துக்கும் அது வந்து உதவுது. மினரல்ஸ், கனிம வளங்கள், இத்தனை கனிமங்கள் இருக்குது. அப்புறம் வந்து அந்த சுரங்கம்லாம் தோன்றாங்களே நிலக்கரி எடுக்கிறதுக்கு, அப்புறம் எண்ணெய் எடுக்கிறதுக்கு, சுண்ணாம்புக்கல் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கனிம வளங்கள், சுரங்க தொழில் ஃபேமஸாக இருக்கிற நாடு தான் நம்மளுது. அப்புறம் எனர்ஜி ரிசோர்ஸ், ஆற்றல் வளங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த நிலக்கரி எடுக்கிறாங்க, இயற்கை எரிவாயு எடுக்கிறாங்க, எண்ணெய் வளங்களை தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி ஒரு இருப்பு இருக்கிற வளமான நாடு தான் நம்மளுது. அப்புறம் பார்த்தோம்னா புதுப்பிக்கத்தக்க இருப்பு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டே இருந்தால் வந்து நம்ம கொஞ்ச நாளில் வந்து வளம் குன்றி நாடாயிரும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை, சோலார் எனர்ஜி, விண்டு பவர் எனர்ஜி, அதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாங்க நம்ம நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொருளாதார வளங்களை 3ஆக பிரிக்கிறாங்க. இயற்கை வளங்கள், தொழில் வளங்கள், அப்புறம் வந்து தொழில்நுட்ப வளங்கள்னு சொல்லி. அதில் வந்து இயற்கை வளங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்னும் 2 இருக்குது, அதை பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா
தொழில் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா? தொழில் வளங்களில் ஃபஸ்ட்டு உள்ள கொடுத்துக்கிறது மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பண்ணுறது. அது வந்து எந்த வளத்தில் வரும்? இயற்கை வளங்கள் வருமா? இல்லை, அது வந்து உற்பத்தி பண்ணுறதுனாலே அது வந்து தொழிற்சாலையில் தான் உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் தொழில் வளங்கள் அதில் வந்துடும். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் உற்பத்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளங்கள், இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸில் வந்துடும். ஓகேவா? தொழில் வளங்களில் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி உள்ள பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் டைவர்சிஃபைடு மேனுஃபேக்சரிங் செக்டார். அப்படின்னா டைவர்சிஃபைடுனா இந்தியா வந்து பலதரப்பட்ட உற்பத்தி செக்டார்னா துறை, மேனுஃபேக்சரிங் உற்பத்தின்னு அர்த்தம். பலதரப்பட்ட உற்பத்தி துறையை வந்து கொண்டுள்ளது. வித் த அதனுடன் என்ன ஸ்ட்ராங் பிரசன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்னால் தொழிற்சாலையோட இருப்பு வந்து பலமாக இருக்குது. சச்சஸ் அப்படி என்ன தொழிற்சாலைகள் அப்படின்னா வந்து டெக்ஸ்டைல்ஸ், துணி வந்து உற்பத்தி பண்ணுறது, ஸ்டீல் இரும்பு உற்பத்தி பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கட்டுமானத்தில் தேவைப்படுது அந்த சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறதுலையும், அண்டு ஆட்டோமோட்டிவ் அந்த கனரக வாகனங்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுலையும் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. அதில் பலமான இருப்பு வந்து இருக்குது அந்த உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகளில். மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்புனா போக்குவரத்துக்கு, பெரிய பெரிய கட்டடங்கள் அந்த மாதிரி இருக்கு, அதில் உட்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்தியா ஹேஸ் வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னா வந்து மிகச்சிறந்த நல்ல மேம்படுத்தப்பட்ட தரமான வந்து உட்கட்டமைப்பு வந்து கொண்டுள்ளது. வித் லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸ். லார்ஜ்னா பெரிய அளவிலான வலையமைப்பை கொண்டுள்ள சாலைகள், சாலைகள், ரயில்வே போக்குவரத்து, அண்டு போர்ட்ஸ் துறைமுகங்கள், அண்டு ஏர்போர்ட்ஸ் விமான நிலையங்கள் எல்லாத்தையும் வந்து லார்ஜ் நெட்வொர்க் பெரிய வலையமைப்பை வந்து கொண்டுள்ளது அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. மனித வளங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் கீழே வந்து ஏன் தராங்க? இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் கீழே மனித வளங்களை ஏன்னா இந்த மனித வளங்கள் எல்லாம் வந்து உற்பத்தியில் ஈடுபடுது, தொழிலில் ஈடுபடுது. அதன் மூலிமா வந்து நாட்டுக்கு வந்து வருமானம் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து அடையுது. அதனால தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸில் அவங்களும் வந்து ஒரு தொழில் வளங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸில் இந்தியா ஹேஸ் அ லார்ஜ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். இந்தியா வந்து பெரிய அளவிலான மற்றும் ஸ்கில்டு திறனுடைய ஒர்க் ஃபோர்ஸ் வேலையாட்களை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. வித் எ சிக்னிஃபிகன்ட் ஃபோர்ஸஸ். அந்த ஒர்க் ஃபோர்ஸில் வந்து குறிப்பிடத்தக்க பகுதியை வந்து ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் பீயிங் எம்ப்ளாய்டு இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து மக்கள் தொகை வந்து பீயிங் எம்ப்ளாய்டு வேலையில் இருக்காங்க. எந்த துறையில் வேலை இருக்காங்க? இந்த சர்வீஸ் செக்டார், சேவை துறையில் வந்து வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ்னாலே வந்து மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறை, உட்கட்டமைப்பு மற்றும் மனித வளங்கள். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் தொழில் வளங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸ் தொழில்நுட்ப வளங்கள் இந்தியாவது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி அண்ட் சாஃப்ட்வேர். ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர். இந்தியா ஹேஸ் த்ரிவிங்னா செழிப்பான ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. மென்பொருள் தொழில்கள் வந்து செழிப்பான தகவல் தொழில்நுட்பத்தையும் மென்பொருள் தொழில்களையும் வந்து இந்தியா வந்து கொண்டுள்ளது அப்படின்றாங்க. வித் மெனி குளோபல் கம்பெனிஸ் பல உலகளாவிய நிறுவனங்கள் ஹேவிங் பிரசன்ஸ் இந்த கண்ட்ரி. இந்த இந்திய நாட்டில் வந்து அவங்களோட நிறுவனங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. மெனி குளோபல் பல உலகளாவிய நிறுவனங்கள் இந்த இந்திய நாட்டில் வந்து இருக்கிறாங்க. இந்த ஐடி மற்றும் சாஃப்ட்வேர் துறையில் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. இந்தியா ஹேஸ் ஸ்ட்ராங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு துறை நல்ல பலமாக வந்து இந்தியா வந்து கொண்டுள்ளது. வித் மெனி இன்ஸ்டிடியூஷன் பல நிறுவனங்கள். அதாவது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆராய்ச்சி நிறுவனம் அதை குறிப்பிடுறாங்க. ஆர்கனைசேஷன் பல நிறுவனங்கள் இன்வால்வ்டு இன் பல நிறுவனங்களும் பல கல்வி நிறுவனங்களும் வந்து இன்வால்வ்டு எதில் வந்து அவங்க வந்து மூழ்கியிருக்காங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் அறிவியல் ஆராய்ச்சிலையும் இனோவேஷன் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து என்ன டெக்னாலஜி ரிசோர்ஸ்னா ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இந்தியா இஸ் ப்ரொமோட்டிங் த யூஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். அதாவது இந்தியா வந்து ஊக்குவிக்கிறது. எதை ஊக்குவிக்குதுன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஊக்குவிக்குது. சச்சஸ் அப்படி என்ன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள்லாம் சோலார் சூரிய சக்தி மற்றும் விண்டு பவர் காற்றாலை சக்தி. எதுக்கு இதை வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னா டு ரெடியூஸ் எதை குறைக்கிறதுனா இட்ஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபோசில் ஃபியூல்ஸ். அதாவது வந்து பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான புதைபடிவ எரிபொருள்களை சார்ந்திருக்கிறத தவிர்த்துட்டு குறைக்கிறதுக்கு டு ரெடியூஸ் அதை குறைக்கிறதுக்காக இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸில் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் தொழில்கள், அப்புறம் ரிசர்ச் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ரினியூவல் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து மேம்படுத்துறாங்க. ஓவரால் பொதுவாக பார்த்தோம்னா இந்தியா எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நல்லா வந்து ஒரு அடித்தளம் இருக்குது, பலமான அடித்தளம் இருக்குது. எதுலனா எக்கனாமிக் ரிசோர்ஸஸில் அப்படின்றாங்க. ஃபார் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியா வந்து ஒரு பலமான அடித்தளத்தை வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட பொருளாதார வளங்கள் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து இயற்கை வளங்கள், இன்னொன்று வந்து தொழில் வளங்கள், இன்னொன்று வந்து தொழில்நுட்ப வளங்கள். ஓகேவா? இப்போது 3வது டாபிக் வந்து இதோட முடிந்தது.